துர்க்கை அம்மன், பிரத்யங்கரா, வாராகி, இப்படி உங்கள் ஊரில் இந்த ஸ்தலங்கள் கோயில்கள் எங்கே இருந்தாலும் அவை எல்லாமே கண் திருஷ்டியை கழிக்கக்கூடிய ஸ்தலங்கள் தான். அங்காள பரமேஸ்வரி, ஐயோ மேல்மலையில் அங்காள பரமேஸ்வரி நீங்கள் போயிட்டு வாங்க. இன்னொரு சூட்சும ரகசியம் சொல்கிறேன், எந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் கை காலெலாம் வலிச்சு அப்படியே நீங்கள் சாஞ்சு படுத்துடுறீங்களோ உங்கள் கர்மா கழிஞ்சிச்சுன்னு அர்த்தம். இப்போ கூட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க, எந்த ஒரு டேப்லெட் வந்து சாப்பிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து உடம்புல காய்ச்சல் வருது, வேர்வை வருது, டிசென்ட்ரி போகுதோ, உங்கள் அந்த மாத்திரை ஏற்றுக்குச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு கழிவு வெளியேறுது. கழிவுகள் வெளியேறும்போது உடம்பு வலிக்குது இல்லையா, உங்கள் கர்மா வெளியேறும்போது உடம்பு வலிக்கும். அப்படி ஒரு ஸ்தலம் உங்கள் ஊரில் கிடச்சிருச்சு. நீங்கள் எதிர்த்து ஒரு கோயிலுக்கு போனீங்க, உடம்பெல்லாம் வலிக்குது, இத்தனைக்கு பெருமாள் கோயில் தாங்கன்னா அந்த பெருமாள் கோயில் தான் உங்கள் கர்மா கழிக்கக்கூடிய கோயிலை அடிக்கிறீங்க, போங்க சரண்டர் ஆகிடுங்க. இதோட சூட்சும ரகசியம் சொல்ல முடியுமா சாமி? அப்போ ஒரு உதாரணமாக சொல்கிறேன், முண்டகன்னியம்மன் சென்னையில் மயிலாப்பூரில் முண்டகன்னியம்மன் இருக்குது. அந்த முண்டகன்னியம்மன் கோயிலுக்கு ஒரு செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ போங்க. போயிட்டு வந்தீங்கனாலே நல்ல டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க, தீர்த்தம்